Hi all, welcome to Chittu's Creation. என்னுடைய ஓல்டு சேனல் ஆக்டிவாக இல்லை, இதுதான் என்னுடைய நியூ யூடியூப் சேனல். இனிமேல் வீடியோஸ் இந்த சேனலில் தான் வரும். ப்ளீஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ப்ரோ எக்ஸிபிஷன் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் ஆகஸ்ட் 9, 10, 11 3 டேஸில் நடந்துகிட்ருக்கு. நேற்றுக்கு நான் அங்கே விசிட் பண்ணிட்டு வந்தேன். அங்கே லீடிங் ஈவெண்ட் ஃபுட் அண்ட் பீவரேஜ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இன்னோவேஷன்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங், பேக்கேஜிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் நான் சில ஸ்டால்ஸ் அப்படியே ரேண்டமாக ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃப்ரீ என்ட்ரி தான். ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் என்ரோல் பண்ணோன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் ரிலேட்டடுக்கு தேவையான லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சாப்பிங் மிஷின்ஸு, கட்டிங் மிஷின், மாவு பிசைகிற மிஷினு, அதுக்கப்புறம் இட்லி ஸ்டீமர் அட் அ டைம் 200 இட்லிஸ் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய மிஷின்ஸு. நம்ம செட்டிங்ஸ் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே வதக்கிறதுலேருந்து கலக்கிறதுலேருந்து எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டோரேஜ், இது கோல்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ட்ராவல் பர்பஸ்க்காக, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த இது ஃபுட் டோர் டெலிவரி பண்ணுறவங்க 2 வீலரில் பின்னாடி ஹாட் பேக் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருந்தது. அப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷன் கோட்ஸு, கேஸ் சிலிண்டரு, ஃபுட் பேக்கேஜிங் பவுச்சஸ்ஸு, ஸ்டாண்டிங் பவுச்சும் இருக்குது, கண்டினியூஸாக சரம் மாதிரி பேக் ஆகி வரும் இல்லையா, அந்த மிஷின்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ் பாட்டில்ஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கரு, ரெடிமேட் மசால் பவுடர், இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போது பேப்பர் பவுச்லேயே பேக் ஆகி வருது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இன்னொரு ஸ்டாலில் குக்கிங் ரிலேட்டட் ஐட்டம்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ் மாதிரியே இருந்தது, ஆனால் பார்த்தா பிளாஸ்டிக் தனியாக டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க, கிளாஸ் ஐட்டம் தனியாக வச்சுருந்தாங்க. செராமிக் பிளேட்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர், தாலி பிளேட்ஸு, அப்புறம் ஹேண்ட் ப்ரெஸ், கோல்ட் ப்ரெஸ் ஜூஸர் மிஷின் இருந்தது. ஹாட் ஏர் பாப்கார்ன் மேக்கர், ஆயில் ஃப்ரீ ஸ்நாக் மேக்கிங் இருந்தது. ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயே டெமோ காட்டிகிட்டு இருந்தாங்களா, பாப்கார்ன் ஃப்ரை பண்ணி காட்டினாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பானிபூரி, குட்டி பூரிஸ் இருக்குல்ல, அந்த பூரி ஃப்ரை பண்ணி காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி காட்டினாங்க. அப்புறம் கர்ட் சில்லிஸ், இதில் என்னென்ன ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ட்ரை நட்ஸு எல்லாம் ஃப்ரை பண்ணலாம், ஃபிங்கர் சிப்ஸு, அதுக்கப்புறமா நம்ம காஃபி பீனு, கிராமு, புல்கா ரொட்டி, பிட்டர் கார்டு, லேடிஸ் ஃபிங்கரு, ஃப்ரைம்ஸு, அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, சிக்கன் பக்கோடா, ப்ரான் ஃப்ரை, இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.